எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கர்ணா. என் சேனல் பேர் உங்கள் கர்ணா. இன்னைக்கு எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஸ்பெஷல். இன்னைக்கு கிருத்திகை. இன்னைக்கு முருகருக்கு உகந்த நாள். இன்னைக்கு என்ன டிஃபனு தெரியல. என்னம்மா டிஃபனு? பிரியாணியா? இது பிரியாணி இல்லைங்க, பெந்தி சாதம் செஞ்சுருக்குறாங்க. இன்னைக்கு பெந்தி சாதம் பசங்க ஸ்கூல் போகிறாங்களே, அவங்களுக்கு லஞ்சு செய்கிறாங்க. பெந்தி தான், சும்மா சொன்னேன் பிரியாணின்னு. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து டிஃபன் இட்லி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இட்லி, அப்புறமா வந்து குருமா குழம்பு. அன்றைக்கி குருமா குழம்புல வீட்டில் சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி நான் அதெல்லாம் போட மாட்டேன்ட்டு இன்றைக்கி ஒன்றும் இல்லை, சிம்பிளாக குருமா குழம்புல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டிருக்காங்க. அன்றைக்கி கத்திரிக்காய், பட்டாணி, கிட்டாணிலாம் போட்டாங்க. இன்றைக்கி வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இருக்குது, பட்டாணி போட்டிருக்குறாங்களே, பச்சை பட்டாணி. ஆமாம், பரவாயில்ல. எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து கிருத்திகை, அதுதான் காலையில் வேலைக்கு கிளம்புறேன். இன்றைக்கி என்ன கண்டென்ட்டு போகிறதுன்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி வந்து காலையில் வந்து உங்களுக்கு இது போட்டு ரொம்ப ஆசை. எல்லோரும் வாங்க, சாப்பிட்லாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இது உங்கள் கர்ணா, சின்ன சேனல். ஆதரவிங்க மக்களே. நன்றி, வணக்கம். இது பாருங்கள், இப்போ சாப்பிட போகிறேன். அன்றைக்கி குருமாவோட இன்றைக்கி குருமா சூப்பராக செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி என்ன குருமானா, அதான் சொன்னேனே உங்களுக்கு. நீ சிம்பிளாக நிறைய கொச்சன்னு காய் போட்டால் கூட குருமாவோட டேஸ்ட்டு கொஞ்சம் மாறுது. சிம்பிளாக பண்ணாலே தேங்காய் அடிச்சு லைட்டாக ஊற்றணும். எனக்கு ரொம்ப தேங்காய் அடிச்சு நான் சாப்பிட மாட்டேன். லைட்டாக தேங்காய் அடிச்சு ஊற்றினவே அது நல்ல டேஸ்ட்டு. இட்லிக்கு சூப்பராக இருக்கும் குருமா குழம்பு. ஓகே, நன்றி, வணக்கம். இந்த கையில் சாப்பிட்றேன், அதான் இந்த கையில் சொல்கிறேன். ஓகே, லாஸ்ட்டாக வந்து என்ன கண்டென்ட்டு போகிறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் போட்டுனுக்கேன். சில பேர் என்னடா இதெல்லாம் காட்டிகிட்டு அந்த கண்டென்ட்டை பற்றி சொல்ல மாட்டேறேன்ட்டு. அந்த கண்டென்ட்டை பற்றி நம்ம போய் கேட்டால் சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது எதனால தெரிய மாட்டேங்குது. நான் கேட்குறேன். நீ முருகர் கோயில் கூட போய் கேட்டேன், யாரை தெரியல, பரபரப்பாக இருந்தாலும் அதை கேட்க முடியல. எதனாலனா அவர் எப்படி உருவானார் சொல்லலான்னு பார்த்தேன், அதுவும் சொல்லலை. சரி, சிலதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், அதனால் வந்து நம்ம ஏதோ இது பண்ணுறோன்ட்டு அவங்க இப்படி வீடியோ எடுத்து போனவே ஒரு மாதிரியாக இது பண்ணுறாங்க. அதுக்கோசம் வந்து அவங்க எதிர்க்க நம்ம எதுவும் பேச முடியல. சரி, அதுக்கு தான் நான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எந்த கண்டென்ட்டு போட சொல்கிறீங்களோ அந்த கண்டென்ட்டு நான் போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். எனக்கு ஆதரவு மக்களே, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் உங்களை நம்பி தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். நன்றி.